இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் முடியாது. ஆர்இசியில வந்து அட்மிஷன் வாங்கிட்டு எனக்கு மெடிசன் தான் வேணும்னு படிச்சு மெடிசன்ல பெரிய ஆளவங்க கூட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த புத்திசாலித்தனம் இருந்துச்சு. எங்க போனாலும் உங்களால படிக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிருக்குன்னு வைங்க. நீங்க ஒரு டாக்டர் வந்திருக்க முடியுமா? அதனால வாய்ப்பு எல்லோருக்குமே வழங்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியாதுங்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுங்க. அதுல தகுதி உள்ளவங்க ஐஏஎஸ் ஆகட்டும். சில பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. இந்த வாய்ப்பு மட்டும் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றால் இந்தியா என்ற மாபெரும் நாடு, இந்தியா என்ற மாபெரும் ஜெயண்ட் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த நாடு விழித்துக் கொள்ளும். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. நம்முடைய இதை பாருங்க, ஒலிம்பிக்ல வந்து வில் வித்தைன்னு ஒன்று இருக்கு. இந்த வில் வித்தைக்கு யாரை சூஸ் பண்ணிருக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ட்ரைபல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் பிறவியில இருந்து வில் வித்தையை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சூஸ் பண்றதா, அதை விட்டு புதுசா வந்து ஒரு ஆளை சூஸ் பண்றதா? இந்த மாதிரி எந்த தொழில யாரு கெட்டிக்காரங்களோ அந்த தொழில வரணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா வாய்ப்புகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். வைபவ் வந்து என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சின்ன பையன். அவரை நிப்பாட்டி வச்சிருந்தோம்னா என்ன இருந்திருக்கும்? 14 வயசு தான்ப்பா உனக்கு. அப்படி நிப்பாட்டி வச்சிருந்தா என்ன இருந்திருக்கும்? வைபவ் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த அடையாளம். Full many a gem of purest racer in the dark unfathomed caves of ocean bare அப்படின்னு சொல்லி ஆங்கில கவிஞர் வந்து சொன்னார். இங்க எத்தனையோ மலர்கள் பாலைவனங்களில் கருகி போய் கொண்டிருக்கின்றன. அந்த மலர்கள் அனைத்தும் தங்கள் மனம் பரப்பும் வாய்ப்பை இந்தியா அளித்ததென்றால் இந்தியாவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.